போதிப்பார் என்றார். ஆமென். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர், சோதரம், தேவ ஆவியானவர் பேசுகிறவர் நீங்க அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரை உங்களிலிருந்து பேசுகிறவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பார், ஆனால் தேவ ஆவியானவர் நம்மோடு பேசுவார். சோதரம், சோதரம், அல்லேலூயா. அவர் நம்மோடு அவர் பேசுகிறவராக இருக்கிறார். சோதரம், ஆமென். சோதரம், நமக்குள்ள இருந்து அவர் பேசுகிறவராக இருக்கிறார். சோதரம், இந்த இடத்துல 12:12 இப்படி சொல்லுது, எப்படிப்பட்டவரா? நீங்க பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர், பாத்தீங்களா, நமக்குள்ள இருந்து ஒரு சில காரியங்களை சோதரம், தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம சோதரம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதான் போன வாரமே தியானிச்சுக்கிற பரிசுத்த ஆவியா நமக்கு வேணும். அதை குறித்து தான் நம்ம பெந்தகோஸ்து குறித்து நம்ம தியானிச்சோம். பரிசுத்த ஆவியா நமக்குள்ள வேணும், அதை குறித்து நம்ம தியானிச்சோம். தொடர்ந்து போய் நான் நாளை தியானிக்கிறோம். பரிசுத்த ஆவியான நமக்கு என்ன வேணும்? வேணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து அவர் பேசுவார். அப்ப நமக்குள்ளிருந்து அவர் பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தமானவர். சோதரம். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் பேசுகிற காரியம் எப்படிப்பட்டதா இருக்கும்? பிறரை காயப்படுத்துமா, பிறரை வேதனைப்படுத்துமா, பிறரை துக்கப்படுத்துமா, பிறரை சஞ்சலப்படுத்துமா? அப்படிலாம் இருக்காது. தேவ ஆவியானவர் பிறரை அந்த இடத்துல அவரை நிழலிடப்படி இருக்கும். வேதம் சொல்லுது, அவர் பேசுகிறவர் அநேக சமாதானத்துக்கு கொண்டு ஒரு வேதம் அப்படிதான் சொல்லுது. சோதரம், பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணார்? சோதரம் பேசினார். சோதரம் தேவதூதர் மூலமாக பேசினார். யார் இடத்துல? போன வாரமே சொன்னேன், மரியாதை இடத்துல பேசினார். சோதரம் யோசேப்போட பேசினார். யோசேப்பு கலங்கி போயிருந்தான். கலக்கம் அடைஞ்சிருந்தான். எப்படி ஆகும் இது? எப்படி நம்ம உலக மக்கள் உறவு மத்தியில எப்படி சொல்ல முடியும்? இது கெட்ட பேராச்சே, அவலட்சணமா இருக்குதே, மரியாதை ஏற்றுக்கொள்வது அவலட்சணமா இருக்குதே அப்படின்னு சொல்லி யோசேப்பு என்ன பண்ணா? யோசித்தான். பல வகையா யோசித்து கலங்கி போயிருந்தான். இது எப்படி ஏற்றுக்கொள்வது? மரியாதை எப்படி ஏற்றுக்கொள்வது? அசிங்கமா இருக்குதே, அவலட்சமா இருக்குதுன்னு சொல்லி மரியாதை ஏற்றுக்கொள்வதற்கு யோசேப்பு அவர் என்ன பண்ணா? கலங்கி போயிருந்தான். ஆனா தேவ ஆவியானவர் ஒரு தேவ தூதன் மூலமாய் பேசினார். அந்த கலக்கம் அவன் யோசேப்பை விட்டு கலங்கி போனது. சோதரம், அல்லேலூயா. அதே போல மரியாளும் சோதரம், மரியாள் இடத்துல அப்ப எப்படி ஆகும் கேட்கப்படுகிற போது தேவ ஆவினாலே இது ஆகும் என்று சொல்லப்படுகிற போது அவள் மரியாளும் அந்த கலக்கத்தை இல்லாமல் சோதர தைரியமாய் பயப்படாமல் தைரியமாக என்றார். சோதரம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் இடத்துல மரியாதை பார்த்து, நீ பயப்படாதே, உன்னிடத்துல வருவது, உன்னிடத்துல பிறக்க போறது பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி அந்த இடத்துல மரியாள் இடத்துல பரிசுத்த ஆவியானவர் பேசுவதை பார்க்கிறோம். சோதரம், அல்லேலூயா. அங்கு ஒரு தேவ தூதனாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசுவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல சோதரம் இந்த இடத்துல வேதம் சொல்லப்பட்டிருக்குது. இந்த 12ஆம் வசனம், சோதரம் நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார். அல்லேலூயா. அப்ப என்ன எதா இருந்தாலும் சோதரம் நம்மளை குறித்து சோதரம் போதிக்க, எதை குறித்து சோதரம் எதை பேசினாலும் பரிசுத்த ஆவியானவர் சோதரம் நம்மளை குறித்து அவர் போதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சோதரம், அல்லேலூயா. வேதம் சொல்றது, எதை குறித்து போதித்தாலும் எதை குறித்து சொன்னாலும் தேவ ஆவியானவர் நம்மளை குறித்து அவர் போதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சோதரம், அல்லேலூயா. சோதரம் வேதம் சொல்ற இடத்துல மீண்டும் வாசிப்ப அந்த இடத்துல பாருங்க, அந்த இடத்துல வாசிக்கலாம், மீண்டும் வாசிக்கலாம். 12ஆம் வசனம், நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்திலேயே உங்களுக்கு போதிப்பார். அந்தந்த நேரத்தில் என்ன பிளான் தேவையில்லை. நம்ம என்ன பண்றோம்? நோட்டு பிடிச்சி எழுதி வைக்கிறது கூட எழுதி வச்சுக்கிறேன், எழுதி வைக்கலாம். சோதரம். ஆனா பேச வேண்டிய காரியத்தை நான் அந்த இடத்துல எழுதி வச்சுட்டா கூட இந்த இடத்துல அந்த இடத்துல எழுதும் போது நோட் பண்ணும் போது எனக்கு உணர்த்தி எழுதிட்டேன். ஆனாலும் சோதரம் இந்த இடத்துல உங்களுக்கு பேச வேண்டிய காரியத்துல இந்த இடத்துல இருந்து தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? போதிப்பார். சோதரம், அல்லேலூயா. உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றபடி போதிப்பார். சோதரம், ஒருவருக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும் தேவைகளை போதிக்கிறவராக இருக்கிறார். சோதரம், ஒவ்வொருடைய ஆத்மாவுக்குரிய தேவைகளை தரத்தக்க போதிக்கத்தக்க போதிக்கிறார். சோதரம், வேதம் சொல்லுகிற இடத்துல யார் போதிக்கிறாராம்? பிதாவாகிய தேவன் போதிக்கிறார். சோதரம், அல்லேலூயா. அந்த பிதாவாகிய தேவன் தான் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். சோதரம், அப்ப பரிசுத்த ஆவியானவர் இயேசு இந்த பூமியில் இருந்த போது கூட, அதனாலதான் இயேசு அந்த பூமியில் இருந்த போது கூட பிதாவின் சித்தத்தின்படியே செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்குது. அதே போல சோதரம், அப்ப பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு அவர் இருக்கப்படுகிற போது
எந்த இடத்துல எங்க எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்பதை தேவன் நம்மளுக்கு போதிக்கிறார். அதை தான் பரிசுத்த வேதம் சொல்லுது. சங்கீதம் 32வது அதிகாரத்துல 8ஆம் வசனம் சொல்லுது, நான் உனக்கு போதிக்க வேண்டிய நடத்துவேன். 32:8. அதே போல ஏசாயா 48:18, ஏசாயா 48:17 என்ன சொல்லுது? நான் உனக்கு பிரயோஜனமா இருக்கிறதை போதிப்பேன். சோத்திரம். நான் உனக்கு பிரயோஜனமா இருக்கிறதை என்ன பண்ணுவேன்? போதிப்பேன். சோத்திரம். 48:17 சொல்லுது. அதே போல இந்த நாட்களில பிரயோஜனமானவைகளை எதை பேசினாலும் எதை ஆண்டு வரான் பிரயோஜனமா இருக்கும். சோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற காரியம் அது பிரயோஜனமாக இருக்கும். சோத்திரம். வேதம் பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டது போல ஆண்டவர் நமக்கு பிரயோஜனமானவைகளை போதிப்பார். சோத்திரம். அது பரிசுத்த ஆவியானுடைய குணாபிஷேகம். சோத்திரம். என்ன குணாபிஷேகம்? எதை செய்தாலும் சோத்திரம் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? அவருடைய குணாபிஷேகம் பிறருக்கு வேதம் சொல்லுது. இந்த பூமியிலே ஏசப்பா நன்மை செய்கிறவராகவே நம்ம அந்த உலகத்தில் இருந்தாரா இல்லையா? நன்மை செய்கிறவராக இருந்தார் அல்லவா? அதே போல பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு போதிக்க வேண்டியதை நிகழ்த்தியாய் அவர் போதிப்பார். சோத்திரம். வேதம் சொல்லுது. எடுத்து வாசிக்கலாம். இன்னொரு இடத்துல அப்படிப்பட்ட போதிப்பு இருக்குமா? கண்டித்து உணர்த்துகிறவராக இருப்பார். சோத்திரம். அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய போதனை எப்படி இருக்குமா? அவருடைய குணாபிஷேகம் எப்படி இருக்குமா? கண்டித்து உணர்த்துவார். சோத்திரம். முதல் பாயிண்டாக சொல்லுவோம், பரிசுத்த ஆவியான பிதாவின் உள்ளிருந்து பேசுகிறவர். சோத்திரம். முதல் பாயிண்டா பரிசுத்த ஆவியான பிதாவின் உள்ளிருந்து பேசுகிறவர். இரண்டாவது பாயிண்ட் என்ன ஆண்டு சொல்லுவாங்க? கண்டித்து. நம்ம போதனை எப்படிப்பட்ட போதனையா இருக்குமா? கண்டித்து உணர்த்துகிறவராக இருப்பார். சோத்திரம். நம்ம இடத்துல ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் பேசுவாரானால் எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்கும்? கண்டித்து உணர்த்துவராக இருக்க. நாம் செய்த தவறுகளை, நாம் செய்த குற்றங்களை, நாம் அறியவோ அறியாமையோ செய்த தவறுகளை, மீதான செய்த காரியங்களை பரிசுத்த ஆவியார் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை போதிப்பாராம்? கண்டித்து உணர்த்தி அவர் போதிப்பார். சோத்திரம். வேதம் சொல்லுது. யோவான் 16:8 வாசிப்போம். யோவான்ல 16வது அதிகாரத்துல, யோவான் 16 அதிகாரத்துல 16ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். 16 பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென். வாசிமா 11 வசனம். இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பாத்தீங்களா? இந்த வேதத்துல தெளிவா இந்த யோவான்ல சொல்லப்பட்டிருக்குது. சோத்திரம். அந்த 8ஆம் வசனம், அவர் வந்து பாவத்தை குறித்து, பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல வந்தாருன்னா பாவத்தை குறித்தும், அல்லேலூயா, நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். சோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல இருக்கப்படுகிற போது அவருடைய குணாபிஷேகம், சோத்திரம், அவருடைய சுபாவங்கள் எப்படிப்பட்ட குணாவமா இருக்குதான்? சோத்திரம். பாவத்தை குறித்து என்ன பண்ணுவாரா? சோத்திரம். கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். அப்ப சோத்திரம். அதனாலதான் பரிசுத்த வேதம் சொல்லி தெளிவோம், பாவம் செய்கிற ஆத்மா என்ன பண்ணுமா? செத்து போகும். ஆமென். பாவம் செய்கிற ஆத்மா என்ன போகும்? செத்து போகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே போல நீதியை குறித்து, நீதி எது? நீதியை மீறி, நீதியை தவறி, சோத்திரம், எது நீதி எது நியாயம் என்பதை அறிந்த பிறகும் அநீதிக்கு துணையாக இருக்க மாட்டார். சோத்திரம். அநீதி. சோத்திரம். என்ன நீதி? அநீதி. சோத்திரம். அநீதி. ஆமா. சோத்திரம். அப்ப அவை, ஆமா, சோத்திரம், அந்த காரியத்தில் சோத்திரம். அப்ப என்ன பண்ண முடியாது? சோத்திரம். அவைகளுக்கு துணையா இருக்க மாட்டார். அப்ப எது நீதியோ நீதியின் பக்கமாக இருப்பார் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அதே போல சோத்திரம். வேதம் சொல்லுது நியாய தீர்ப்பு. சோத்திரம். இதுதான் அந்த நீதி வழங்கப்படுவது. எது? ஜட்ஜ்மெண்ட் வழங்கப்படுகிற போது கரெக்டாக எந்த தப்பு பண்ணார்களோ அந்த தவறுக்கு ஏற்றபடி என்ன நியாய தீர்ப்பு. சோத்திரம். இந்த பூமியில செய்யக்கூடிய நியாய தீர்ப்பு அல்ல. சோத்திரம். அதான் பரிசுத்த வேதம் சொல்லுது இந்த இடத்துல, இந்த உலகத்துல சோத்திரம் பாவம் செய்தால் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மன்னிப்பு உண்டு. சோத்திரம். இந்த உலகத்துல என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. சோத்திரம். கிறிஸ்துவின் இடத்துல எல்லாருக்கும் மன்னிப்பு உண்டு. சோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் இன்னும் நீடிய பொறுமையாய் காத்திருக்கிறார். சோத்திரம். இன்னும் அவருடைய வருகை சமயமா இருக்கு. சோத்திரம். இந்த உலகம் முழுவதும் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவம் செய்கிற மக்களுக்காகத்தான் ஏசப்பானுடைய சோத்திரம் தன் நிச்சயவனையே கொடுத்திருக்கிறார். அப்ப யாரையும் அவர் வெறுக்கல, யாரையும் புறம் தள்ளல, எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். இவங்க சோத்திரம், இவங்க நீதிமான்,
இவங்க பரிசுத்தவான்கள் சொல்லி ஒரு பக்கமாக இருக்கல, எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம்? பலியா இருக்கிறார். சோதரம். பாவிகளை நேசித்த ஒரு தெய்வம். சோதரம். பாவிகளை நேசிக்கிற ஒரு தெய்வம் அப்படின்னா இயேசு தவிர வேற எந்த தெய்வம் இல்லை. சோதரம். துன்மார்க்கர்களை என்ன பண்ணுவாங்க? சோதரம். வெறுக்கிற தெய்வம் இல்லை. துன்மார்க்கரை வேதம் சொல்லுது 100 பேர் 100 ஆடுகள் இருந்தது. சோதரம். 100 ஆடுல ஒரு ஆடு என்னாச்சு? கீழ்ப்படியாத ஆடா ஓடி போச்சு. சோதரம். ஆனா 99 ஆடு ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து கீழ்ப்படிந்திருக்குது. அந்த ஆடு அப்படியே விட்டுட்டு காணாம ஓடி போன அந்த ஆட்டை தேடி போனார். சோதரம். ஆண்டவர் அல்லேலூயா. விடல, அந்த ஆட்டை கூட விடல. அந்த ஆட்டை கூட என்ன பண்ணல? விடல. இது கீழ்ப்படியாத ஆடு தானே, மோசமான ஆடு தானே, நம்ம சொல்லுக்கு கீழ்ப்படியிலேயே அப்படின்னு சொல்லி அந்த ஆடை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல? விட்டு விடல. அந்த ஆடை தேடி போய் அழைத்து வந்த தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவர். சோத்திரம். அல்லேலூயா. அவருடைய நியாய தீர்ப்பு முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா எல்லாருக்கும் ஆண்டவர் எல்லாரும் கெட்டு போக கூடாது. சோத்திரம். யாருக்காக ஏசப்பா உலகத்துக்கு வந்தார் அப்படின்னா, ஆமா, ஆமென். சோத்திரம். நமக்காக தான் வந்தார். சோத்திரம். ஒருவர் கெட்டு போகுது அவருடைய சித்தமே இல்லை. சோத்திரம். எல்லாரும் மனம் திரும்பணும். சோத்திரம். எல்லாருமே என்ன பண்ணணுமா? மனம் திரும்பணும். எல்லாருமே மனம் திரும்பணும் சொல்லி தான் அவருடைய விருப்பமே. சோத்திரம். அதனாலதான் இந்த இடத்துல வேதம் சொல்லுது 8ஆம் வசனத்தில் நீங்கள் மிகு வாசிமா அந்த இடத்துல. சோத்திரம். 11. இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆமென். பாருங்க, அப்ப எதை குறித்து உணர்த்துறாரு? நியாய தீர்ப்பு. இப்ப எல்லாம் எதுதான் நியாயம், எது நேர்மை என்பதை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். அதே போலதான் அவருடைய சுபாவங்கள், அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளேயுமே இருக்கணும். அதான் வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியான குணாதிசயம் நமக்கு வேணும். ஏசப்பா மன்னிக்கிற தெய்வம். ஒரு தவறு பண்ணணும்னா அந்த தவறை மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? சோத்திரம். சொல்லி என்ன பண்ணக்கூடாது? சோத்திரம். காயப்படுத்தக்கூடாது. சோத்திரம். தப்பீதங்களை என்ன பண்ண? சோத்திரம். இயேசு எப்படி? அதான் பரிசுத்த வேதம் சொல்லுது, நம்மளை ஏசப்பா மன்னித்துட்டார். சோத்திரம். நம்மளை மன்னிச்சதுனால தான் இன்னைக்கு நம்ம சோத்திரம் நம்ம இருக்கிறோம். அப்ப அதே போல அவங்க அப்படி இவங்க இப்படி சொல்லி நம்மளுடைய சோத்திரம் பிறரை நம்ம அவங்களையும் காயப்படுத்தக்கூடாது. அப்படி சொல்லி நம்ம குறை சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. சோத்திரம். என்ன பண்ணலாம்? அவர்களுக்காகவும் இயேசு, அவங்க இன்னைக்கு இயேசு அறியாம இருக்கலாம், இயேசு ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் எப்படி நம்முடைய பாவங்களை மன்னிச்சாரோ, நம்முடைய குற்றங்களை இயேசு மன்னித்தாரோ, அதே போல அவர்களையும் மன்னிக்க திராணி உள்ளவராக இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சோத்திரம். நம்ம இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கலாம், இன்னைக்கு நம்ம இன்னைக்கு மன்னிப்பை பெற்றுக்கலாம். இன்னைக்கு அந்த மக்கள், உலக மக்கள் என்ன சோத்திரம், அநேக பாவத்தில் அடிமையா இருக்கிறாங்க, விக்கிரக ஆராதனைக்கு அடிமையா இருக்கிறாங்க, அநேக காரியத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அவர்களை அற்பமா சொற்பமா என்ன கூட சோத்திரம். அவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? சோத்திரம். இயேசு அவர்களுக்காக மரித்திருக்கிறார், நம்மளுக்காக மரித்திருக்கிறார். நம்மளை மரித்ததுனால நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஆனா அவர் ஏற்றுக்கொள்ளாத மக்களை நம்ம சோத்திரம் அவர்களை அற்பமா எண்ணக்கூடாது. அப்ப அவர் எப்படி அவர்கள் ரட்சிப்பார்னு சொல்லி எப்படி காத்திருக்கிறாரோ, அதே போல நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய சுபாவம் போல, அவருடைய குணாதிசயம் போல நம்ம என்ன பண்ணணும்? தேவ சமூகத்துல அவர்களுக்காக நம்ம அழுது கொள்ளவே செபிக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு துன்மார்க்கமான வழியில் இருக்கிறாங்களா, பாவத்தில் இருக்கிறாங்களா, சோத்திரம், அநேக விக்கிரகாரருக்கு அடிமையா இருக்கிறாங்களா, அவர்களுக்காக நம்ம சோத்திரம் ரட்சிக்கப்படும்படி, அவருக்கு மனம் திரும்பும்படி என்ன பண்ணணுமா? சோத்திரம் ஜெபம் பண்ணணும். சோத்திரம். ஆமென். சோத்திரம். ஜெபிக்கணும் அல்லவா? உதாரணத்துக்கு யோனா என்ன பண்ணாரு? சோத்திரம். யோனா என்ன பண்ணாரு? யோனா என்ன பண்ணாரு? சோத்திரம். நினிவேக்கு எங்க போக சொன்னாரு? சோத்திரம். இவர் எங்க போனார்? தர்ஷுக்கு போனாரா போலையா? என்ன நடந்தது சம்பவம்? அதே போல சோத்திரம். அப்ப எப்படி கர்த்தருடைய கரத்துல யாரு கெட்டு போகுது? தேவ சித்தம் இல்லை. அவர் எப்படியாவது அந்த மக்கள் என்ன சோத்திரம் ரட்சிப்பார். சோத்திரம். அதே போல நாமும் என்ன சோத்திரம் ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ண? சோத்திரம். யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது, யாரையும் குறை சொல்லக்கூடாது. நீ எந்த எல்லா வேதம் பரிசுத்த வேதம் சொல்லு. எசேக்கியேல்ல வாசிக்கிறோம். எசேக்கியேல்ல 18வது அதிகாரத்துல 2வது வசனம் நினைக்கிறேன், 18. எல்லா ஆத்மாவும் கர்த்தருடைய ஆத்மாவே, என்னுடைய ஆத்மாவே சொல்லுது. சோத்திரம். எல்லா ஆத்மாவும் யாருடைய ஆத்மாவா? கர்த்தருடைய. சோத்திரம். எசேக்கியேல்ல 18வது அதிகாரத்துல
சோத்திரம். 4ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். சோத்திரம். இதோ எல்லா ஆத்துமாக்களும் தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாவு. ஆமென். பாருங்க 4ஆம் வசனம். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள் சொல்லப்பட்ட சோத்திரம். இந்த பூமியில எல்லா மனுஷருடைய ஆத்மா, எல்லா மனுஷனுக்குள்ள ஆத்மா இருக்குது. மனுஷனுக்குள்ள மட்டும்தான் ஆத்மா இருக்குது. மிருக ஜீவராசிக்கு ஆத்மா கிடையாது. சோத்திரம். மனுஷனுக்கு மட்டும்தான் ஆத்மா இருக்குது. அப்ப வேதம் சொல்லுது, இந்த 4ஆம் வசனம் பக்கம் வந்து 979 பழைய ஏற்பாட்டுல, இதோ எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள் என்று சொல்லப்பட்டது. சோத்திரம். தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மாவும் சாகுமே. சாகும். அப்ப பாவம் செய்கிற ஆத்மா சாகும் சொல்லப்பட்டிருக்கு. சோத்திரம். அப்ப எல்லா ஆத்மாவும் யாருடைய ஆத்மா? கர்த்தருடைய ஆத்மா தான். அப்ப எல்லா ஆத்மாவும் என்ன சோத்திரம் ஆண்டவர் ரட்சிக்க விரும்புகிறார். நம்ம யாரையும் வெறுக்க கூடாது, யாரையும் புறமே தள்ளக்கூடாது. உங்க ஆனவங்க ஆகாதவங்க, உங்க வேண்டவங்க வேண்டப்பட்டவங்க வேண்டிய வேண்டாதவங்க சொல்லி யார் நம்மளே ஒரு முடிவு பண்ணி புறமே தள்ளக்கூடாது. சோத்திரம். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். சோத்திரம். நம்மளை நேசித்தது போல அவர்களையும் நேசிக்கிறார். சோத்திரம். அதனாலதான் வேதம் சொல்லுது, நம்மளை சோத்திரம் நம்மளை வெறுத்தாலும், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் நம்மளே மக்கள் வெறுத்தாலும் புறக்கணித்தாலும், நம்ம மேல தூசமா பேசினாலும், அடித்தாலும் மிதித்தாலும் நொறுக்கினாலும் வெட்டினாலும் குத்தினாலும் மறித்தாலும் கூட அந்த ஆயுதத்தை ஏந்தி வருகிற மக்களுக்காக நம்ம சோத்திரம் நம்ம பார்க்கிற. உதாரணத்துக்கு மிஷினரிகள் என்ன பண்ணாங்க? அவர்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. சோத்திரம். அல்லேலூயா. அப்ப அதைத்தான் ஆண்டவர் நம்ம சொல்றார். இப்ப நம்மளும் என்ன பண்ணணும்? சோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றிருப்போம்னா அவருடைய குணாபிஷேகம் இருக்கணும். சோத்திரம். தோமாவுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். சோத்திரம். தோமாவுல பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அதுக்கு முன்னாடி தோமா என்ன பண்ணாரு? சோத்திரம். சந்தேகப்பட்டார். தோமா என்ன பண்ணாரு? இயேசுவை உயிர்த்தெழுந்த பிறகு தோமா என்ன பண்ணாரு? சந்தேகப்பட்டார். என்ன சந்தேகப்பட்டாரு? நீங்க மெய்யாகவே பரிசுத்த தேவ ஆவியானவரா, தேவகுமாரனா? டவுட். ஏன்னா நான் என்ன பண்ணணும்? உங்க விழாவில் என் விரலை விட்டு பார்க்கணும். மெய்யாகவே நீங்க தான் தேவனுடைய குமாரனா, பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கன்ஃபார்ம் பண்றதுக்காக என்ன பண்ண? சோத்திரம். விசுவாசித்தார். அதே போலதான் நம்ம என்ன பண்ண? சோத்திரம். அந்த தோமா என்ன பண்ணாரு? சோத்திரம். இந்த பூமியில வந்து அவருடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்ளும்படி எங்க நம்ம சென்னை பட்டணத்தில் இருக்கக்கூடிய சாந்தோங்கிற ஏரியால மயிலாப்பூர்ல என்ன நடந்தது? அதே தோமாவை அநேகர் என்ன பண்ணாங்க? புறக்கணிச்சு பேசுறாங்க, எதிர்த்து பேசுறாங்க. எதிரான ஒரு மனிதன் என்ன பண்ணாரு? ஈட்டியை வச்சு என்ன பண்ணாங்க? அவர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற போது யாருக்காக? ஆண்டவரே, இந்த இந்திய தேசம், இந்த தமிழ்நாடு ரட்சிக்கப்படணும், இங்க உள்ள மக்களால் ரட்சிக்கப்படும் சொல்லி ஜெபம் பண்ணி முழங்கால் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். சோத்திரம். நெடு முழங்கால் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கப்படுகிற போது என்ன பண்ணாரு? சோத்திரம். ஒரு மனுஷன் என்ன பண்ணாரு? ஒரு பிராமணர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஈட்டியை கொண்டு வந்து குத்தினார். பிராமணர் வந்து ஈட்டி வச்சு குத்தினார். சோத்திரம். ஒரு ஐயர் வந்து என்ன பண்ணாரு? ஈட்டியை வச்சு குத்தினார். சோத்திரம். அப்ப அதே போல அவர் என்ன பண்ணல? எதுவுமே பண்ணல. இதுதான் இயேசுவின் குணாபிஷேகமுள்ள ஆவி. சோத்திரம். அதே போல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்ம இருக்கிறோம்னா அவருடைய குணாபிஷேகமாகிய பரிசுத்த ஆவியார் நமக்குள் இருப்பாரானால் நம்ம அப்படிதான் இருக்கணும். சோத்திரம். அப்ப நம்மளை கொலை செய்கிறவன் தான் சரி, நம்மளை அஸ்தமான வார்த்தையை பேசலாம் சரி, நம்ம எவ்விதமா இருக்கணுமா? ஆண்டருடைய சுபாவம் உள்ளவர்களாக நாம் இருக்கணும். சோத்திரம். அந்த தோமா அவ்விதமான குணாபிஷேகம் உள்ளவர்களாக இருந்தார். அதே போல நம்ம என்ன பண்ணணும்? சோத்திரம். நமக்கு எதிராக இருக்கக்கூடிய சத்துருக்கள் மத்தியில கூட அந்த சத்துருக்களை பார்த்து நாம அவங்களை சபிக்க கூடாது. அதனாலதான் பரிசுத்த வேதம் சொல்லுது, சத்துருக்கள் மத்தியிலே ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துவேன்னு சொன்னார். யாரையும் நம்ம சத்துருவா பார்க்க கூடாது. மெய்யாவே எதிராளியா இருக்கலாம், ஆனா எதிராளி கர்த்தருடைய பார்வையில அவனுக்குள்ள இருக்கிற ஆத்மா வெளியேறப்பட்டது. சோத்திரம். அவன் இப்போது அவன் எதிராளியா இருக்கலாம், அவனுக்குள்ள இருக்கிற ஆத்மா யாருடையது? கர்த்தருடைய ஆத்மா. அந்த ஆத்மாவுக்காக நம்ம என்ன பண்ணணும்? சோத்திரம். அது யாருக்கு தெரியும்னா நமக்குள்ள தேவ ஆவியானவர் அந்த சுவாபம், அந்த குணம் நமக்குள்ள இருக்குமானா தான் அவனை எதிராளியை கூட மன்னிக்க முடியும். சோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நாம் தேவ ஆவியானுடைய குணாபிஷேகம் வேணும்னா
சத்துருக்களை நம்ம மன்னிக்கணும். சத்துருக்கள் இருக்கக்கூடாது. சோத்திரம். சத்துருக்களாக யாரையும் பார்க்க கூடாது. சோத்திரம். எதிராளியா பார்க்க கூடாது. சோத்திரம். அதுதான் மெய்யான ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்துல அவருடைய குணாதிசயம் நமக்கு வேணும். பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வரப்படுகிற போது அவர் வந்தாருன்னா நம்ம சுய செத்து போச்சு. என்ன சொன்னேன்? கோதுமை மணி செத்தா தான் அவருடைய சாயலா மாற முடியும். அப்ப சுய இல்ல. அப்ப தேவ ஆவியானவர் வந்தாலும் பிதாவி சித்தம் தான் செயல்படுவோம். சோத்திரம். அப்ப பிதாவி சித்தம் இருக்கப்படுகிற போது இவன் வேண்டுமே வேண்டாத பட்டவன் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாருடைய ஆத்மாவும் யாருடைய ஆத்மாவும் இருக்குது? கர்த்தருடைய ஆத்மாவும் இருக்குது. அப்ப கர்த்தருடைய ஆத்மாவா இருக்க அப்படி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருப்பார்னா அவர் எப்படி பார்ப்பாரு? நாம் பார்த்தா வித்தியாசமா பார்க்கலாம், மனுஷியாவில பார்த்தா வித்தியாசமா பார்க்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரானால் எல்லாரும் என்ன பார்ப்பாரு? இவர் பிரதீப் என்று பார்ப்பாரா, நிசாந்த் பார்ப்பேன், நான் சுயமா பார்த்தா பார்ப்பேன். ஆனா அவருக்குள்ள இருக்கிற ஆத்மாவை தேவ ஆவியானவர் பார்க்கிறார். சோத்திரம். இதுதான் சோத்திரம். அப்ப அதுதான் நமக்கு தேவை. சோத்திரம். அந்த குணம் நமக்கு வேணும். சோத்திரம். அந்த குணம் தான் வேணும். அதுதான் ஆவியானவர். அதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவி தான் நமக்கு வேணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆவிகள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு வேணும். சோத்திரம். அதுக்கு தான் ஆண்டவர் அவருடைய குணாதிசயம் நமக்கு வேணும். தேவ ஆவியானவர் வந்தாருன்னா கசப்பு இருக்காது. தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியான உண்மையிலே நமக்குள்ள நிழலிட்டார்னா பகை இருக்காதுங்க, கசப்பு இருக்காதுங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் செயல்படுவார் பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து கோபப்பட்டார். அவருடைய ஜெப வீட்டுல ஜெப வீடு அன்னைக்கு இருந்த சதிசேயரும் பரிசேயரும் என்ன பண்ணாங்க? என்ன சொன்னாங்க? மார்க்கெட்டா மாத்துறாங்க. சோத்திரம். வியாபார சந்தையா மாத்துனாங்க. அதனால அங்கு இயேசு கிறிஸ்து சாட்டை எடுத்தார் என்று வேதம் சொல்லப்பட்டது. சோத்திரம். அங்கு கோபப்பட்டார். சோத்திரம். எப்போது? பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள வந்த பிறகு கூட. சோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் வந்தாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, புறாவின் ரூபமாய் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இறங்கி இருக்கிறார். அங்கு இயேசு கிறிஸ்து கோபப்பட்டார். சோத்திரம். ஏன்? அவருடைய வீடு அங்கு வியாபார சந்தையாக காணப்பட்டது. சோத்திரம். என்னது? அவருடைய வீட்டை சோத்திரம் அவர் பார்க்கிறார். சோத்திரம். அங்கே நியாயத்தீர்ப்பை எடுத்தார். சோத்திரம். எது? நீதி. அதுதான் அங்கே ஏற்படும். அதே போல சோத்திரம் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவ ஆவியானவர் நமக்குள் இருப்பாரானால் எங்கு அவர் கோபப்படணுமோ அங்கு கோபப்பட்டார். சோத்திரம். எங்கு அன்பு செலுத்த செய்யணுமோ அன்பு செலுத்தினார். சோத்திரம். பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே வியாதிஸ்தலர்களை சுகமாக்க கூடாதுன்னு சொல்லி எது என்ன உண்டு? சதிசேயருடைய பரிசேயருடைய அந்த நாட்கள் எழுதப்பட்ட சட்டம். ஆனா அதை என்ன பண்ணாரு? பரிசுத்த ஆவியார் என்ன பண்ணாரு? கிறிஸ்துவுக்குள்ள இருந்து என்ன பண்ணாரு? இல்ல, நான் சுகமாக்குவேன்னு சொல்லப்படுகிறார். சோத்திரம். அவனை யார் விடுவிப்பா? நான் என்ன விடுவிக்கா விட்டா யார் விடுவிப்பா சொல்லி கிறிஸ்து விடுவித்தார். சோத்திரம். அதே போல இந்த நாட்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியான குணாதிசயம் வந்தா தான் இந்த மனுஷன் வேண்டவன் வேண்டாதவன் கட்டப்பட்டிருக்காயா, கட்டப்பட்ட ஆத்மாவை கட்ட அவருக்கு சொல்லி இயேசு கிறிஸ்து கட்ட அவருக்கார். சோத்திரம். அதே போல நமக்குள்ள பரிசுத்த ஆவியான் வரணும். சோத்திரம். அந்த பரிசுத்த ஆவியான் நமக்குள்ள வந்தா தான் நமக்குள்ள அந்த சுவாபம் நமக்குள்ளே காணப்படும். சோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியான குணாதிசயம் நமக்கு வேணும். சோத்திரம். அதுதான் நம்மளை கண்டித்து உணர்த்தும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியாரை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். சோத்திரம். அவன் பேசுகிறவர் அவராக இருப்பார். நம்மளை கண்டித்து உணர்த்துவார். சோத்திரம். அது மட்டும் இல்லை, 3வது பாயிண்ட் எடுத்துக்கலாமா? சோத்திரம். எடுத்து வாசிக்கலாம். யோவான் அதே 13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இந்த 13வது பாயிண்டா சத்தியத்திலே நடத்துகிறவர். சோத்திரம். நம்மளை கண்டித்து உணர்த்துகிறது மட்டுமில்ல, பரிசுத்த ஆவியானவருடைய குணாதிசயம் நம்மளை சத்தியத்துக்குள்ள நடத்துவார். சோத்திரம். இதுதான் சத்தியம், இதுதான் இப்படிதான் ஜீவிக்குன்னு சொல்லி அவர் நடத்துவார். யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனம். சோத்திரம். எப்படி நடத்துற? பக்கம் வந்து 151. சோத்திரம். இந்த பாப்பா பைபிள் கொடுமா? தமிழ் தெரியாது. கொண்டு வரலையாமா? சரி, பரவாயில்ல, கொடு. இங்கிலீஷ் கொண்டு வரலையாமா? சரி. சோத்திரம். சோத்திரம். என்ன அர்த்தம் அப்படின்னா, வேதத்தை சொல்லப்பட்டிருக்குது,
கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். சத்தியத்தினாலே, வேத வார்த்தையினாலே, திருவசனத்தினாலே சோத்திரம் என்ன பண்ணுவாராம்? சோத்திரம் நம்மளை என்ன பண்ணுவாராம்? சோத்திரம் சத்தியத்திலே நம்மளை நடத்துகிறார். சோத்திரம். இந்த வேதத்தில் எடுத்து வாசிப்போம். மீண்டும் வாசிக்கலாம். 13 வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். சோத்திரம். சத்திய ஆவியாகிய அவர். சோத்திரம். ஆண்டவர் பரிசுத்த தெய்வம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. உண்மையை மட்டும் நம்மளை அறிவிக்கிற தேவ ஆவியாக. சோத்திரம். அதான் சத்தியம். சத்தியம் என்னது? உண்மை. சத்தியம் என்னது? உண்மை. மெய்யான காரியத்தை நமக்கு அறிவிக்கிற பரிசுத்த ஆவியான. எப்படிப்பட்ட காரியம்? நிகழப்போகிற காரியம். சோத்திரம். வரப்போகிற காரியம், அடுத்து என்ன நடக்க போகுது, அவைகளை குறித்து நமக்கு என்ன பண்ணுவாராம்? அறிவிக்கிறவராக இருக்கிறார். சோத்திரம். அடுத்து நடக்க போகிற காரியத்தை நமக்கு அறிவிக்கிற தெய்வம். மின் குறித்து தெரிவிக்கிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். சோத்திரம். வேதத்துல பார்க்கிறோம் அல்லவா? அநேக தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க? ஏசப்பா பூமியில பிறக்க போகிறார் என்பதை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைத்தார். சோத்திரம் பார்க்கிறோம். யாரு? அதே போல சோத்திரம் வேதத்துல பார்க்கிறோம் அல்லவா? எசேக்கியா யாதியா இருக்கப்படுகிற போது நீ மரிக்க போகிறாய் சொல்லப்படுகிற போது சொன்னாரா? சொல்லியா? ஏசாயா மூலமாக. அதே போல சோத்திரம் தாவீது தப்பு பண்ண போடுகிற போது, தாவீது யாரும் பார்க்கல, யாரும் காணலன்னு சொல்லி இருக்கப்படுகிற போது நாத்தாவேல் மூலமாய் தீர்க்கதரிசனம் சொல்லி நீ செய்த தவறலாம் உணர்த்தினார் அல்லவா? நாத்தான் மேல கொண்டு. சோத்திரம். அப்ப என்னது? அப்ப நிகழ்ந்த காரியங்கள், நடந்த காரியங்கள், அடுத்து நிகழ போகிற காரியத்தை சத்திய ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரா? நமக்கு அறிவிக்கிறவராக இருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. உண்மையை தெரிவிக்கிற சத்திய ஆவியா. அதான் சத்தியம். சத்திய ஆவியாகிய கர்த்தர். அல்லேலூயா. வேதம் சொல்லுது இந்த இடத்துல சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். எப்படியா? சத்தியத்துக்குள்ள. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இந்த உண்மைக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும் சொல்லி என்ன பண்ணுவார்? நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். சோத்திரம். நம்ம போகிற வழியில, நம்ம போகிற பாதை இதுதான் கரெக்டான பாதை என்பதை தேவன் நம்மளை நடத்துகிறவராக நடத்துகிறார். சோத்திரம். சத்திய ஆவியானவர் அவர் நடத்துகிறார். சோத்திரம். வேதம் சொல்லுகிற இடத்துல, வேதத்துல பார்க்கப்படுகிற போது சத்தியத்துக்குள்ள. சோத்திரம். வேதம் சொல்லுது சங்கீதம் 105வது அதிகாரத்துல, சங்கீதம் 105வது வசனம், சங்கீதம் 119வது அதிகாரத்துல, சங்கீதம் 119வது அதிகாரத்துல 105வது வசனம் என்ன சொல்லுது? என் வசனம் என் கால்களுக்கு தெய்வமா இருக்கிறது சொல்லப்பட்டது. அப்ப திருவசனம், வேத வசனம் நம் கால்களுக்கு அது வெளிச்சமாக இருக்குது. சோத்திரம். அல்லேலூயா. அந்த சத்தியம் தான் நாள்தோறும் அப்படி நடத்துது. சோத்திரம். நம்ம போகிற வழி சத்தியத்தின் வழியாக இருக்கு. சோத்திரம். பிறருடைய பார்வைக்கு நேர்மையான வழியா இருக்குது. சோத்திரம். இந்த உலகத்துல எத்தனையோ கடவுள்கள் உண்டு. சோத்திரம். ஆனா எல்லா கடவுளுக்கும் ஒப்பனைக்கு ஈடாக, இயேசுக்கு ஈடாக, இணையாக இல்லை, இணையே இல்லை. சோத்திரம். ஏன் அப்படின்னா இதுல உண்மை இருக்குது. சோத்திரம். அல்லேலூயா. அப்ப சத்தியத்துக்குள்ளே நடத்துகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மளையும் சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவராக இருக்கிறார். சோத்திரம். நம்முடைய வழி வித்தியாசமான வழி. சோத்திரம். அன்னைக்கு ஒரு நடிகர் சொன்னார், என் வழி தனி வழி சொன்னார். ஆனா இயேசுவின் வழி மெய்யான வழி. சோத்திரம். அத வேதம் என்ன சொல்றது? நானே வழியும் நானே சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அன்னைக்கு ரஜினி சொன்னாரு, அந்த சாரி சொல்லிவிட்டு வேற தெரியாம வந்துருச்சு. ஏன் சொல்றேன்னா இயேசுதான் மெய்யான வழி. சோத்திரம். இயேசுதான் மெய்யான ஒளி. ஆமென். இயேசுதான் மெய்யான சத்தியம். அப்ப மெய்யான சத்தியம் இயேசுனாலே உண்மையான சத்தியம். சோத்திரம். இயேசு அப்படின்னாலே, இயேசுங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மெய்யான ஒரு ஒளி. சோத்திரம். மெய்யான ஒளி. இயேசு என்றாலே வேதம் சொல்லுது ஒரு இயேசுங்கிற வார்த்தைக்கு மெய்யான ஒரு காரியம், அதான் உண்மையான வெளிச்சம். சோத்திரம். அதான் பேர் சொல்லு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். சோத்திரம். அந்த இயேசுங்கிற வார்த்தைக்கு அது மறு ஒரு அடமொழி சொல்லப்பட்டதுன்னா மீட்பு. மீட்பு என்ன? மீட்பு இருள் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. சோத்திரம். அதான் மீட்பு. சோத்திரம். இருள் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. சோத்திரம். அப்ப இருள போகிற, பாதாளத்துக்கு போகிற ஜனங்களை ஆண்டவர் மெய்யான வழிக்கு திருப்புகிற காரியம். சோத்திரம். அப்ப அவன் சத்தியத்துக்குள்ளே நம்மளை நடத்துகிறவராய், சத்தியத்தை போதிக்கிறவராகவும் நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. வேதத்தை இன்னொரு வாசிப்போம்னா அந்த இடத்துல வாசிப்போம்.
அதே வசனம் வாசிப்போம் 13. அவர் தம்முடைய சுயமாய் பேச பாருங்க, அவர் என்ன பண்ணுவாராம்? அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், சுயமாய் எதையுமே பேச மாட்டார். சோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் சுயமாய் பேச மாட்டார். ஏன் அப்படின்னா பிதாவாகிய தேவன். சோத்திரம். பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறாராம்? அவர் எப்பயுமே சுயமா தனக்குன்னு நீங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவன் இந்த ஜனத்தை ஒரு செகண்ட்ல ரட்சிக்க முடியும், ஒரு செகண்ட்ல ரட்சிக்க முடியும். ஏன்? அவர் செய்ய விரும்பல. அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பை ருசிக்கிற ஜனத்தை கொண்டுதான் மக்களை ரட்சிக்க விரும்புகிறார். சோத்திரம். அவர் ஒரு செகண்ட் எல்லா மக்களையும் ரட்சிக்க முடியும், அந்த ஜனங்களை மீட்டெடுக்க முடியும். தன் ஜீவனை கொடுத்த தெய்வம் அவர் செய்ய முடியாதா? செய்ய முடியும். அவர் என்ன பண்ண? அவரை ஏற்றுக்கொண்டு அவரை ருசித்த மக்களை கொண்டுதான் அந்த ஜனத்தை மீட்கும்படி இயேசு இருக்கிறார். அதான் சுயமா எதையும் அவர் செய்ய விரும்பவில்லை. அவர் ஏற்றுக்கொண்ட ஜனத்து மூலமாக தான் பிற மக்களை ரட்சிக்க அவர் விரும்புகிறார். இப்படிதான் அது வரைக்கும் அப்படிதான் போயிட்டு சோதரி இது நாள் வரைக்கும். அப்ப அவரே ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவர் தான். அவர் மீட்க முடியும். அவருடைய வேதம் சொல்லுது, எஸ்ஐயாவில் வாசிக்கிறோம், அவருடைய கரம் குறுகி போகவில்லை. சோதரம். ஆனாலும் தேவனுடைய சித்தம் என்னன்னா, யார் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை கொண்டுதான் இந்த மீதி உள்ள ஜனங்களை ரட்சிக்கும்படியாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல சோதரம். அப்ப அதற்காக சத்தியத்தில் இதுதான் சத்தியம் என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராகவும் அந்த சத்தியத்தின்படி நடத்துகிறவராக இருக்கிறார். சோதரம். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணுமா? விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். அப்ப இந்த நாட்களிலே சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் சோத்திரம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரானால் அவருடைய குணாபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும். சோத்திரம். வேதத்துல வாசிப்போம், இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். 4வது பாயிண்டா, வருங்காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரானால் அவருடைய குணாபிஷேகம் எப்படிப்பட்ட காரியமா இருக்குமா? வருங்காரியங்களை என்ன பண்ணுமா? அறிவிக்கிறவராக இருப்பாரா. சோதரர். அடுத்து எதிர்காலத்தை, நம்முடைய எதிர்காலங்களை அறிவிக்கிறவராக இருக்கிறார். சோதரம். நிகழப்போகிற காரியங்களை. சோதரம். அதே வாசிமா, அதே வசனம். சோதரம். வாசிமா, அதே வசனம். கேட்போது, தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிப்பார். சோதரம். அல்லேலூயா. அடுத்து நிகழப்போகிற காரியத்தை ஏசப்பா வரப்போகிறார். சோதரம். அதே வசனம் தான் 13 கீழ் வசனம். அதே கீழ் வசனம் கீழ்ப்பகுதி பார்க்கிறோம். வேதத்துல பார்க்கிறோம், வெளிப்படுத்த விசேஷத்துல பார்க்கிறோம், தானியேல் புஸ்தகத்துல பார்க்கிறோம். சோதரம். இயேசு இந்த பூமியில வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார்? ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். சோதரம். அவர் என்ன பண்ண போறார்? ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? சோதரம். நியாயத்தீர்ப்பு நாட்களாக வரப்போறார். சோதரம். நீதிபரனாக வரப்போறார். சோதரம். நீதியின் தேவனா வரப்போகிறார். சோதரம். அவர் வரப்போகிறார். சோதரம். அந்த வருகைக்கு நம்ம சோதரம் ஆயத்தப்படும்படியாக, நம்மளை ஆயத்தப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியை நம்ம கொண்டு இருக்கிறார். சோதரம். நம்ம நாளிலே சோதரம். அப்ப வரப்போகிற நாட்களிலே சோதரம் அவரை அறிவிக்கிற நாட்களாக இருக்கிறார். சோதரம் அறிவிக்கிறார். சோதரம். முன்கூட்டியே அறிவிக்கிறவராக இருக்கிறார். சோதரம். நிகழப்போகிற காரியத்தை அறிவிக்கிறவராக இருக்கிறார். சோதரம். அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு, நீங்க மனம் திரும்புங்கள். ஆமென். சோதரம். நீங்க மனம் திரும்புங்க அப்படிங்கிற. சோதரம். மனம் திரும்புங்க அப்படிங்கிற. சோதரம். அப்ப என்ன பண்ண? சோதரம். வரும் காரியத்தை அவர் அறிவிக்கிறார். சோதரம். நிகழப்போகிற காரியத்தை, அதுக்கு அடையாளத்தை தெரிவித்திருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் வரப்போகிற போது என்னென்ன காரியம் நடக்கும் என்பதை அங்க என்ன நம்முடைய சோதரம், அநேக காரியங்கள் நம்முடைய சோதரம் சொல்லப்பட்டிருக்கு. சோதரம். அவர் வரப்போகிற போது என்ன இருக்கும்? அநேகர் என்ன பண்ணுவாங்க? ஏசப்பா எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. சோதரம். ஆமா. சோதரம். அது மட்டும் இல்ல, வரப்போகிற போது என்ன நடக்கும்? பூமி அதிர்வு உண்டாகும். சோதரம். பூகம்பம் ஏற்படும், நிலநடுக்கம் ஏற்படும், கொடூரமான பஞ்சங்கள் ஏற்படும். சோதரம். இப்படிப்பட்ட உலகத்தில் என்ன பண்ணும்? சோதரம். யுத்தங்கள் ஏற்படும். இப்படிப்பட்ட அநேக காரியங்களை, அடுத்து நிகழப்போகிற காரியங்களை இயேசு நமக்கு முன்பாகவே அறிவிக்கிறவராக இருக்கிறார். சோதரம். அது பரிசுத்த ஆவியானவராய் நமக்கு தெரிவிக்கிற பார்க்கிறோம். சோதரம். அல்லேலூயா. வருங்காரியத்தை, நிகழப்போகிற காரியத்தை ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அறிவிக்கிறவராக இருக்கிறார். சோதரம். நீங்க அநேக காரியம் என்ன பண்றாங்க? சொல்றாங்களா? சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாங்களா? சொல்லலையா? நிகழப்போகிற காரியங்கள் அது நடக்குது. இந்த தொடர்ந்து இதே அரசு நிகழும்
சொன்ன அப்படிப்பட்ட நான் விரும்பலை, சோத்திரம். அதை சொல்ல விரும்பலை. தொடர்ச்சியாக இந்த அரசு என்ன பண்ணும், அப்படியே கண்டினியூ பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அது தீர்க்கதரிசி அல்ல, அதெல்லாம் தீர்க்கதரிசனம் இல்லை. சோத்திரம் பார்க்கிறோம். அவர் சொன்னா அப்படியே நடக்கும். சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் சொன்னாருன்னா அது மாறாதுங்க. சோத்திரம். ஆமா, பரிசுத்த ஆவியானவர் மாறுகிறவர் அல்ல. ஆமா, மாறுகிற தேவன் அல்ல. அவர் பொய் சொல்லுவதற்கு மனுபுத்திரன் அல்ல. சோத்திரம். அவர் சொன்னதுதான். சோத்திரம். வாக்கு மாறாத தெய்வம். அதனால வேதத்தை நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. வேதம் தான் நமக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்கு தானியேலோடு இருந்த பரிசுத்த ஆவியானவர், அன்னைக்கு மேல்விட்டு அறையில அப்படி 3000 பேருக்கு அவருக்கு மேல இறங்கின அதே பரிசுத்த ஆவியானவர், அதே பரிசுத்த ஆவியான சீசரு மேல இறங்கின அதே பரிசுத்த ஆவியானவர், அவர் நமக்குள்ள இறங்கினார்னா நமக்குள்ள இறங்குவாரா இறங்க மாட்டாரா? அவர் இறங்குவார். அதை போன வாரம் தியானிச்சோம். அப்ப அந்த ஆவியார் நமக்குள்ள இருப்பார், நம்மளை நடத்துவாருங்க. பரிசுத்த ஆவியார் நம்ம கூட இருப்பார். சோத்திரம். நம்ம போய் எங்கேயும் போய் தேவையில்லை. நம்ம போய் எங்கேயும் போய் குறி கேட்க தேவையில்லை. நம்ம எங்கேயும் போய் அருள்வாக்கு கேட்க தேவையில்லை. எங்கேயும் போய் தலையே காமிக்க தேவையில்லை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. பிதாவாகிய தேவ ஆவியார் நம்ம கூட இருக்கிறார். அதை தெரியாம தான் சில ஜனங்க என்ன பண்றாங்க, அப்படி இப்படி ஓடுறாங்க. தப்பு அது. நான் தப்பு சொல்ல, தவறு சொல்ல, அது உண்மையிலே தப்பு தான். அதான் உண்மை. பரிசுத்த ஆவியார் நம்ம கூட இருக்கிறாங்க. அப்ப அந்த சுவாவம் அவன் நீங்க மறுதலிக்க மாதிரி இருக்காது. பரிசுத்த ஆவியார் நம்ம கூட இருக்கிற வேதம் சொல்லுது, பிதாவாகிய தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறபடிய போது நம்மவே எங்க நிக்கணும்? தப்பு அது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். சோத்திரம். பரிசுத்த ஆவியார் நம்ம கூட இருக்கிறார். அவர் நடத்துவார் நம்மளை நடத்துகிற தேவன். சோத்திரம். வேதம் சொல்லுது. அதான் வாசித்தோம் அல்லவா? ஏசாயா 48:17 வாசித்தோம். ஏசாயா 48:17. அதே போல என்ன சொல்லப்பட்டிருக்குது? சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன் மேலே கண்களை வைத்து நான் என்ன பண்ணுவேன், ஆலோசனை சொல்லுவேன் சொல்றார். சோத்திரம். அப்ப அந்த பரிசுத்த ஆவியார் நம்ம கூட இருக்க முடிகிற போது அவர் தான் நமக்கு எல்லாமே. சோத்திரம். அல்லேலூயா. அவர் வருங்காரியத்தை நம்ம அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். சோத்திரம். வேதத்தில் வாசிப்போம், அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல். சோத்திரம். சுயமா பேசவே மாட்டார். சோத்திரம். எந்த யார் உங்க வேண்டப்பட்டவங்க இன்னொன்று சொல்றேன், இவங்க காணிக்கை கொடுக்குறாங்க, இவங்க காணிக்கை கொடுக்க மாட்டாங்க. அப்படி சொன்னா புரியும். இவங்க காணிக்கை கொடுக்குறாங்க, இவங்க காணிக்கை கொடுக்க மாட்டாங்க. இவங்க ரொம்ப ஏழையானவங்க, நல்லா இல்லை, இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பட்சபாதமின்றி பார்க்கவே மாட்டார். சோத்திரம். இவங்க அப்படி பார்க்கவே மாட்டார். எல்லாரையும் ஒரே பார்வையில் பார்க்கிறார். சோத்திரம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இதான் பரிசுத்த ஆவியானவர். அதான் என்ன சொன்னேன், எல்லா ஆத்மாவும் அவருடைய ஆத்மா தான். சோத்திரம். எல்லா ஆத்மாவும் ஆமா அவருடைய ஆத்மா. அதை மறந்துடக்கூடாது. சோத்திரம். இவங்க வேண்டப்பட்ட ஆத்மா, வேண்டாத ஆத்மாவும் கர்த்தர் பார்க்க மாட்டார். நானும் நீங்களும் பார்க்கலாம், மனுஷன் பார்க்கலாம், மனுஷி பார்க்கலாம், ஆனா பரிசுத்த ஆவியானவர் பார்க்க மாட்டார். சோத்திரம். தேவன் பார்க்கவே மாட்டார். சோத்திரம். எல்லாரையும் நேசிக்கிறாருங்க. எல்லாருமே அவருடைய ஆத்மா தான். யாருடைய ஆத்மா? அப்பாவுடைய ஆத்மா. சோத்திரம். கர்த்தருடைய ஆத்மா. எல்லாரும் அவருடைய ஆத்மா. அவர் எல்லாரும் இருப்பாரா? ஒரு தகப்பன் இருக்கிறாரு. தகப்பன்ட்ட 2 பிள்ளை இருக்குது. 2 பிள்ளை தான் இருக்குது. சோத்திரம். 2 பிள்ளைய ஒரு பிள்ளையை வெறுத்து ஒரு பிள்ளையை நேசிப்பாரா? நேசிக்க மாட்டார்ல. நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. லூக்கா சுவிசேஷத்துல இருக்குது. ஒரு கெட்டவன், ஒரு நல்லவன். கெட்டு போனவன் கெட்டு போய் வந்துட்டு மறுபடியும் திரும்பி ஓடி வரான். எங்க வரான்? அப்பாட்ட வாரான். பார்க்கறதுக்கு அலங்கோலமா இருக்கிறான், அசிங்கமா இருக்கிறான். ஆனா இந்த தகப்ப என்ன பண்ண தெரியுமா? ஆமா பாருங்க. சோத்திரம். தூரத்துல வருவதை கேள்விப்பட்டு அதை கண்ணால கண்டு ஓடி போறான். ஓடி போய் என்ன பண்றான்? கெட்டு போன குமாரனை எல்லாம் அழிச்சிட்டியே, எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு சொல்லி அவன் என்ன பண்ணல, திட்டல, எதுவுமே பண்ணல. அவனுக்கு விலை உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து அரவணைத்து அன்பு செலுத்தினான் சொல்லப்பட்டது. சோத்திரம். இதுதான் தகப்பன். சோத்திரம். அல்லேலூயா. இதுதான் நல்ல குணாதிசயம். சோத்திரம். அந்த ஆவியானவருடைய குணாதிசயம் நமக்கு வரும். சோத்திரம். கெட்டு போயிட்டான்ப்பா, உருப்பிட மாட்டான்னு சொல்லி அவனை அப்படியே வெறுக்கல. எல்லா பங்கையும் பிரிச்சுட்டு போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டானே சொல்லி அவன் என்ன பண்ணல, விட்டு விடவில்லை. மீண்டும்
அந்த தகப்பன் கெட்டவனை தன் கரங்களை அணைத்துக் கொண்டார். சோத்திரம். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய குணாதிசயம். சோத்திரம். அல்லேலூயா. அதனால நம்ம ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவருடைய சுபாவம் தான் நமக்கு வேணும். இந்த குணம் தான் நமக்கு வேணும். சோத்திரம். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு வேணும். சோத்திரம். அப்ப வரும் காரியத்தை குறித்து அறிவிக்கிற பரிசுத்த ஆவியானவர். சோத்திரம். அதே போல சோத்திரம் 5வது பாயிண்ட பார்க்க முடியும் போது, வேதத்துல வாசிக்க முடியும் போது, சோத்திரம் சோத்திரம் வாசிப்போம். அதே 14:26 சோத்திரம் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சோத்திரம். வேதம் பரிசுத்த வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கபடி போது அவர் என்ன பண்ணுவாராம்? ஞாபகப்படுத்துவாராம். சோத்திரம். சில காரியங்களை மறந்து போயிட்டா கூட ஞாபகப்படுத்துவாராம். சோத்திரம். நினைப்பூட்டுவாராம். சோத்திரம். பரிசுத்த வேதம் சொல்லுது நமக்கு நினைப்பூட்டுவார். மறந்துடலாம். சோத்திரம். ஆனா நம்ம மறந்துடலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாராம்? நினைப்பூட்டுவார். சோத்திரம். ஆமென். சோத்திரம். ஏன்னா அவர் நம்மளை தேற்றுவார். சோத்திரம். நம்மளை என்ன பண்ணுவார்? தேற்றுவார். பாருங்க, கடந்த வாரத்துல ஒரு சம்பவம் கல்பூரில் நடந்தது. பாவம் கேமாவா, அது பேர் என்ன? கேமா தான். கேமா வீட்டுக்காரர் ஆகிட்ட. சோத்திரம். எனக்கு ரமணி சிஸ்டர் கால் பண்ணி சொன்னாங்க. கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் போகும்போது கூட அன்னைக்கு 25ஆம் தேதி பஸ்ஸுக்கு போகும்போது கூட அந்த சிஸ்டர் நான் ரோட்டில் பார்த்தேன். ரொம்ப கஷ்டம் தான் அந்த வீட்டில், குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ ஒரு பக்கம் போகட்டும். ஏன்னா சொல்லக்கூடாது. சோத்தோட சில காரியங்கள் நம்ம சொல்லவும் கூடாது. அது வேதனையாக இருக்குது. சோத்திரம். துக்கித்து இருக்கக்கூடிய சம்பவம் தான். ஆனாலும் என்ன பண்ணும்? சோத்திரம். நினைப்பூட்டுகிறார். சோத்திரம். நினைப்பூட்டுகிறார். சோத்திரம். இப்ப ஆண்டவர் சில காரியங்களை சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும் போது யோசிக்கிறேன். ஆனா ரொம்ப ரொம்ப யோசிக்கிறோம். ஆண்டு தெளிவா சொல்வாருங்க, எதையுமே அவர் மறக்கிற தெய்வம் அல்ல. மறந்துடுவாரா? மறக்காது. பாருங்க, ஆபிரகாமுக்கு நாட்கள்ல சொன்னார். ஆபிரகாம் சொன்னார், உன் சந்நிதி 4வது தலைமுறை போய் அடிமையாகும். எங்க? 4வது தலைமுறை. 4வது தலைமுறை யாரு? யோசேப்பு. யோசேப்பு 4வது தலைமுறையா போய் என்ன? சோத்திரம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுடைய பிள்ளை யோசேப்பு. யோசேப்பு 11வது பிள்ளையா போய் எகிப்துல போய் அடிமையாகிறார். சோத்திரம். அவன் அடிமையாகி இருந்த போது அங்கே ஆண்டவர் சில காரியம் செய்து அவன் என்ன பண்ணான்? அந்த பார்வோனுடைய அடுத்த ஸ்தானத்துக்கு உயர்ந்த பிறகு, அந்த யோசேப்போடு இருந்த அந்த பார்வோன் மரித்த பிறகு, அந்த சன்னதி, அந்த 72 நபரோடு இருந்த அந்த இஸ்ரவேல் சன்னதி எத்தனாயிரம் போச்சு? மொத்தம் 6 லட்சம் குடும்பம். சோத்திரம். அந்த 6 லட்சம் குடும்பம் அங்கே இருக்கப்படுகிற போது, அடிமையா இருக்கப்படுகிற போது, ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை நினைவு கூர்ந்து அந்த ஜனத்தை விடுவித்தார். சோத்திரம். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை சொல்லி நினைவு கூர்ந்தார். இந்த மக்கள் கூப்பிடல, கெஞ்சல, கதறல. என்ன பண்ணாரு? நினைவு கூர்ந்தார். சோத்திரம். நினைவூட்டினார். வாக்கு தத்துவத்தை நினைவூட்டினார். சோத்திரம். நான் என் சந்ததி சோத்திரம் கூக்குருடைய சத்தத்தை கேட்டேன். நான் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினேன். இந்த ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிற இந்த சந்ததியை நம்மளுமே சோத்திரம் நான் விடுவித்து கொண்டு போய் சொல்லி நினைப்பூட்டினார். சோத்திரம். அப்ப அதே போல இந்த நாட்களில் என்ன சோத்திரம் நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதை செய்தாலும் என்ன பண்ணுவார்? சோத்திரம். போதனைகளில நினைப்பூட்டுகிற. சோத்திரம். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். வாக்கு பண்ணின காரியங்களை இந்த நாட்களை நினைவூட்டினார். சோத்திரம். அதே போல வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து எல்லாவற்றையும் நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். அதை மட்டுமல்ல, 6வது பாயிண்டாக எடுத்துக்கொள்வோம். சோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவாராம்? நினைப்பூட்டுகிற மட்டுமல்ல, நமக்கு என்ன பண்ணுவாராம்? சோத்திரம். வரங்களை பொழிந்தருள்வார். சோத்திரம். வரங்களை என்ன பண்ணுவாராம்? சோத்திரம். தந்தருள்வார். சோத்திரம். வாசிப்போம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 46வது வசனம்.
10வது அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 46 வசனம். ஸ்தோத்திரம். பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். வேதம் வசனம் சொல்லுது 46 வசனத்துல, அவரை பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்தோசனம் இல்ல விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டு பிரமித்தார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாராம்? ஸ்தோத்திரம். ஒருவருக்கு மட்டுமல்ல, எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வரா. ஸ்தோத்திரம். பொழிந்தருளுவார். ஸ்தோத்திரம். நிரப்பப்படுவார். ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட எல்லாருக்கும் வரங்களாலும் கிருபைகளாலும் அவர் நிரப்ப அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் வரங்களையும் தாளந்துகளை தருகிற பரிசுத்த ஆவியானவர் அல்ல. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அப்ப ஆண்ட பரிசுத்த ஆவி என்ன பண்ணுவாரா? எல்லாருமே வேதம் அந்த இடத்துல 44 இருந்து வாசித்தமா? இந்த வாசிங்க 44 இருந்து வாசிக்கணும். இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது 48 அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். வரங்களை ஸ்தோத்திரம் வரங்களை பெற்றுக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய போதனைகளை என்ன பண்ணலாம்? ஸ்தோத்திரம். யாருடைய போதனை? பேதுரு மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் எழுமப்பட்ட அந்த வார்த்தையை என்ன பண்ணாங்க? அவருடைய விசுவாசிகள் என்ன பண்ணாங்க? கேட்டாங்க. கேட்ட பிறகு என்ன பண்ணாங்க? ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டது. பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்ட பிறகு என்ன பண்ணாங்க? அந்த காரியத்தை வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க நிரப்பப்பட்டது மட்டுமில்ல, அவங்க என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிந்து என்ன பண்ணாங்க? போதனைக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணாங்க? ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள். ஸ்தோத்திரம். அப்ப அது மட்டும் இல்லை, அவங்க பரிசுத்த ஆவியானவரை நிரப்பப்படுகிற ஒரு காரியத்தை அவங்க என்ன பண்றாங்க? ஸ்தோத்திரம். அந்த இடத்துல பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்ப அதே போல பரிசுத்த ஆவியானவர் பொழிந்து அருளுகிற ஒரு காரியம். ஸ்தோத்திரம். எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி என்ன பண்ணுவாரு? எல்லார் மேலும் என் மேல வாஞ்சி இருக்கணும். ஒரு தாகம் நமக்குள்ள வந்து வரப்படி இருக்கும்போது எல்லார் மேலும் அந்த பரிசுத்த ஆவி என்ன பண்ணுவார்? ஸ்தோத்திரம். நிரப்புவார். சொதம் போன வாரம் நம்ம தியானிச்சோம். அப்போ ஒரு வாஞ்சி, ஒரு தாகம் இருக்கப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்த ஆவியை என்ன பண்ணுவார்? ஸ்தோத்திரம். நம்ம மேல ஊற்றப்படுவார். ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த ஆவியை நம்ம மேல ஊற்றப்படி இருப்போது அநேகருக்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாக இருக்கும். அநேகர் என்ன பண்ணுவாங்க? பல பாசைகளை பேசுவாங்க. அப்படி பேச மட்டும் இல்ல, அநேகர் என்ன பண்ணுவாங்க? ஸ்தோத்திரம். பல பாசைகளை பேசப்படி இருப்போது என்ன பண்ணுவாங்க? அங்க என்ன பண்ணுவாங்க? தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுவாங்க. ஸ்தோத்திரம். அப்ப உரைக்கப்படி இருப்போது அநேக காரியங்கள் என்ன பண்ணுவாங்க? ஸ்தோத்திரம். உங்களுடைய காரியங்களை, பிறருடைய காரியங்களை குறித்து என்ன பண்ணுவாங்க? ஸ்தோத்திரம். மற்றவருடைய பிரச்சனை குறித்து என்ன பண்ணுவாங்க? அவங்க தீர்க்க தரிசனமாக என்ன பண்ணுவாங்க? ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. அந்த அந்நிய பாஷை பேசுகிறவங்க என்ன பண்ணுவாங்க? அவர்களுக்கு புரியும்படியான யாக்கடங்களை சொல்லி என்ன பண்ணுவாங்க? விளக்கத்தை சொல்லுவாங்க. என்ன வார்த்தை அந்நிய பாஷை பேசுறாங்களோ அந்த யாக்கணத்தை என்ன பண்ணுவாங்க? வெளிப்படுத்தி என்ன பண்ணுவாங்க? ஸ்தோத்திரம். அவங்க புரியும்படி என்ன பண்ணுவாங்க? அவங்க தாய் பாஷையில் என்ன பண்ணுவாங்க? விளக்கத்தை தெரிவிப்பாங்க. அவ்விதமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன பண்ணுவாங்க? வரங்களை பொழிந்தருளுவார். ஸ்தோத்திரம். அப்ப பரிசுத்த ஆவியா நமக்குள்ள வந்தது மட்டும் இல்ல, நமக்குள்ள என்ன ஸ்தோத்திரம் வரங்களை என்ன பண்ணுவாராம்? ஸ்தோத்திரம். வரங்களோடு நம்மளை நிரப்புவார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப தாளந்துகளோடு கிருபைகளோடு என்ன பண்ணுவார்? ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியா என்ன பண்ணுவாரு? நிரப்புவார். ஸ்தோத்திரம். அதே போல ஸ்தோத்திரம் இன்னொரு இடத்துல வாசிப்போம். 7வது பாயிண்ட் எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த ஆவியான குணாதிசயம் நமக்குள்ள என்ன பண்ணுமா? பிறர் மத்தியில் என்ன பண்ணுவோம்? ஸ்தோத்திரம். சாட்சியாக இருக்க பண்ணுமா? ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். சாட்சி கொடுக்கிறவர்களாக மாறும். ஸ்தோத்திரம். வேதத்துல வாசிப்போம். வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். ரோமர் 8:16 வாசிமா. ரோமர் 8:16. ஸ்தோத்திரம். ரோமர் 8:16. ஸ்தோத்திரம். 16. ஆமென். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் பெயர் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, வரங்களை பொழிந்தருளில் அந்த பரிசுத்த ஆவியானவர்
பிறர் மத்தியிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை குறித்து என்னன்னா சாட்சியாக, சாட்சி கொடுக்கிறவராக நம்மளை மாற்றுவாங்க. சோதரம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கிறிஸ்தவ ஜீவியத்துல நமக்கு என்ன உண்டு? என்ன வேணும்? சாட்சி வேணும். சரி, இது நம்முடைய உறவுகள் மத்தியில, குடும்பத்தின் மத்தியில, பக்கத்துல அக்கம்பத்தில் உள்ளவங்க சாட்சி, சபையில இது சாட்சி. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுப்பாராம். சோதரம் அல்லேலூயா. உறவுகள், சொந்தங்கள், இனபந்தங்கள் கொடுக்கிற சாட்சி அது ஒரு பக்கம், உலகபுரமான சாட்சி. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை குறித்து சாட்சி கொடுப்பாராம். யார் இடத்துல? பிதாவின் இடத்துல. சோதரம் அல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு நாம அவருடைய சுபாவங்கள் நமக்கு மாறும், எவ்வளவு காரியம் மாறும் இருக்கு. சோதரம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நிறைவு நமக்குள்ள வேணும். சோதரம். அப்ப பரிசுத்த ஆவியான குறைவுகள் இருக்கக்கூடாது. சோதரம் நிறைவு இருக்கணும், பூர்ண நிறைவு இருக்கணும். சோதரம். அப்ப நம்மளை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறவர்களாக மாறும். சோதரம். மனுஷர்கள் அல்ல, மனுஷர் அல்ல, அது உலகம் வேதம் சொல்லுது அப்படி. ஆனா பரிசுத்த ஆவியார் நம் தம்மை குறித்து பிதாவிடத்துல சாட்சி கொடுக்கணும். சோதரம் அல்லேலூயா. அதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. மீண்டும் வாசிப்போம் அந்த வசனம் 16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று, பாத்தீங்களா? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியான தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளை, நான் தான் கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுவதற்கு பரிசுத்த ஆவியான நமக்கு சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. இதுதான் நமக்கு தேவை. சோதரம் கிறிஸ்தவ ஜீவியத்துல நமக்கு முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அந்தரங்களை அறிந்தவர். சோதரம் நம்ம கூடவே இருக்கிறார் அல்லவா, நமக்குள்ளவே இருக்கிறார் அல்லவா, அவர் அந்தரங்கத்தை அறிந்தவர். சோதரம் அவர் நம்மளை குறித்து நம்ம நினைச்சிருக்கலாம், அவங்க பார்க்கல, இவங்க பார்க்கல, இவங்க சொல்லல, இவங்க தெரியாது, அவங்க தெரியாது சொல்லி இருக்கலாம். ஆனா நமக்குள்ளே இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் அறிந்தவர். சோதரம் எல்லாம் அறிந்தவர். அவர் நம்மளை குறித்து என்ன பண்ணுவாராம்? பிதாவிடத்துல சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். சோதரம் வேதத்துல வாசிப்போம். அந்த இடத்துல வீண் வாசிப்போம் அந்த வசனத்தை. சோதரம் ஆவியான தாமே, ஆவியான தாமே நம்முடைய ஆவியுடனே கூட, பாருங்க நல்லா புரிஞ்சுங்க அந்த வசனம் சொல்ல பாருங்க. நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நமக்குள்ள என்ன இருக்குது? கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். நமக்குள்ள என்ன இருக்குது? ஆவி இருக்கா இல்லையா? இந்த ஆவியை குறித்து பரிசுத்த ஆவியை நம்ம வரா சாட்சி கொடுப்பார். சோதரம் அல்லேலூயா. இந்த நமக்குள்ள இருக்கு, நம்மளை குறித்து, இந்த ஆவியை குறித்து, இந்த மாம்சமான ஆவியை குறித்து பிதாவாகிய பரிசுத்த ஆவியானவர் பிதாவிடத்துல அவரே அவர் சாட்சி கொடுப்பார். சோதரம் அல்லேலூயா. இதுதான் நமக்கு தேவை. சோதரம் இதுதான் நமக்கு போய் சேர்க்கும். இங்க சோதரம் எங்க போய் சேர்க்கும்? ஆமா, பரலோகத்துக்கு போய் சேரணும். நம்ம அதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு நோக்கமே இது. பரலோகம் போகணும், நித்தியத்துக்கு போகணும், நரகத்துக்கு போக கூடாது. சோதரம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கேன். அப்பா நான் இப்படி இருந்தேன், நான் குறி சொல்லிட்டு இருந்தேன், அருள்வாக்கு சொல்லியிருந்தேன், நான் என்ன சொல்லிக்கிறேன், அருள்வாக்கு சொல்லியிருந்தேன், அது முக்கியம் கிடையாது. தான் ஜீவியத்தை தான் சாட்சியா இருந்து பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், அதுதான் முக்கியம். சோதரம் கிறிஸ்தவ ஜீவியம் என்பது அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். அதான் முக்கியமான ஒரு காரியம். இந்த பூமியில வாழுகிற வாழ்வு பொய்யான வாழ்வு, பொய்யான ஒரு காரியம். இந்த பொய்யான வாழ்க்கைக்கு, பொய்யான ஜீவியத்துல நம்ம விழுந்து விடக்கூடாது. சோதரம் மெய்யான ஜீவியத்தை, மெய்யான இரட்சகரை நாம் பிடித்துக் கொண்டு அந்த மெய்யான இரட்சகரோடு நம்ம பயணிக்கணும். சோதரம் பிரயாணம் பண்ணணும். சோதரம் அப்படியா தன்னை அர்ப்பணிக்கணும். சோதரம் அதைத்தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அந்த கீழ் வசனம், ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சியாக கொடுக்கிறார். சோதரம் இந்த உலகத்துல ஒரு நாள் எல்லாருக்கும் மரணம் வரும். சோதரம் இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு காணும். சோதரம் இன்னைக்கு இருப்போம், ஆனா நம்ம இன்னைக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. உலகத்துல மக்களுக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லைன்னு, உலகத்தில் உள்ள மக்களுக்கு இயேசு அறியப்படாதவங்களுக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை உண்டு? பரலோகத்துக்கு போ, நமக்குன்னு ஒரு ராஜ்யம் உண்டு. அதை அறிந்திருக்கிறோம், சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு மரிச்சவனா அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போங்கிற அந்த சத்தியம் நமக்கு தெரியும். ஆனா சத்தியம் தெரிஞ்ச நாம் அதுல உண்மையா இருக்கிறோமா? சோத்திரம் ஆமென். அதுல உண்மையா இருக்கிறோமா? ஆவியானோடு நம்ம இருக்கிறோமா? சோத்திரம் பரிசுத்த ஆவியானோடு இருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானோடு நம்ம ஜீவிக்கிறோமா? அப்பதான் நம்ம அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். சோத்திரம்
அப்ப இந்த காரியம் நமக்கு வேணும். ஆவியுடனே நம்ம பரிசுத்த ஆவியார் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஸ்தோத்திரம். அதான் வேதம் சொல்லுது. அதே போல ஸ்தோத்திரம். அப்ப இன்னொரு 9ஆம் பாயிண்ட் சொல்லி முடிச்சிடறேன். ஸ்தோத்திரம். நமக்கு இன்னும் அடுத்த பாயிண்ட் வேணும். அதான் முக்கியமான ஒரு காரியம். ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த பூமியில கிறிஸ்தவ ஜீவி என்பது ஏதோ ஒரு சடங்காச்சாரமா போல அல்ல. ஸ்தோத்திரம். இயேசுவை ஏற்றுக்கிட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், திருவிருந்து பந்தியில கலந்து கொண்டோம், அதோடு இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கிறிஸ்துவோடு நம்ம ஜீவிக்கணும். ஸ்தோத்திரம். இயேசுவோடு நம்ம வாழணும். எப்படி தன் குடும்பத்தோடு ஜீவிக்கிறோமோ, தன் பிள்ளைகளோடு இருக்கிறோமோ, தன் மனைவியோடு இருக்கிறோமோ, தன்னுடைய கணவனோடு இருக்கிறோமோ, தன்னுடைய பேரம்பிள்ளையோடு எப்படி இருக்கிறோமோ, அதே போல கிறிஸ்துவோடு நம்ம இருக்கணும். நாள்தோறும் கிறிஸ்துவோடு இருக்கணும். அதைத்தான் சொல்லுது 9ஆம் வசனம். வேத வாசிப்போம். அதே 26ஆம் வசனம் வாசிப்போம். 8:26 ரோமர்ல 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குப்படாத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். வசனம் இந்த 26ஆம் வசனம் சொல்லுது, அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஸ்தோத்திரம். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம். ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம இருக்கிறோம். ஆனா அநேகமுறை ஸ்தோத்திரம் நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கா இல்லையா? என்ன பண்ணுது? ஸ்தோத்திரம். அது போராடுது. ஸ்தோத்திரம். என்ன பண்ணுது? அது என்ன பண்ணுது? போராடுது. இங்க போராடுது. ஆரோட போராடுது? மாம்சத்தோடு போராடு. ஸ்தோத்திரம். மாம்சத்தோடு, சாத்தானோடு, அதுல மாம்சத்தோடு போராடு. ஸ்தோத்திரம். மாம்சத்தோடு என்ன பண்ணுது? ஸ்தோத்திரம். எப்போ என்ன பண்ணுது? போராடிட்டு. ஸ்தோத்திரம். காற்று அலை வருது போல, கடல் அலை வருது போல என்ன பண்ணுது? ஸ்தோத்திரம். போராடுது. பரிசுத்த தேவ ஆவியானவருக்கும் மாம்ச ஆவிக்கு என்ன பண்ணுது? ஸ்தோத்திரம். போராட்டம் இருக்குது. ஸ்தோத்திரம். தேவன் என்ன பண்ணுது? ஸ்தோத்திரம். அதனால வேதம் சொல்லுது, பலவீனங்களில் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய பலவீனம், நம்முடைய ஆவி, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி பலவீனம் படுகிற போது கூட பரிசுத்த ஆவியார் நம்மளை பலப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம பலவீனமானவங்க. ஆனா நம்ம பலவீனமான இருக்கிற நம்ம இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்றாரா? உதவி செய்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களிலே பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஸ்தோத்திரம். வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம். அந்த பலவீனமான நேரத்துல சோர்ந்து போகிற அந்த ஆவியில நம்முடைய மாமிசமான ஆவியில சோர்ந்து போயிருக்க அப்படிங்கிற போது நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியார் என்ன பண்றாராம்? நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம். ஸ்தோத்திரம். அந்த பலவீனமான நாட்களில ஸ்தோத்திரம். அந்த பலவீனத்துல ஆண்டு விடல விரும்பல. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியார் அப்படியே ஒரு பலவீனம் ஆயிட்டியா, சோர்ந்து போயிட்டியா, ஒரு இடத்துல நலியிட்டியா, விலகிட்டியா, அந்த இடத்தை அப்படியே ஆண்டவர் என்ன பண்ணல? விட்டுவிட விரும்பல. மறுபடியும் அவர் தூக்கி என்ன பண்ற? ஸ்தோத்திரம். நிறுத்த விரும்புகிறார். ஸ்தோத்திரம். தூக்கி நிறுத்த விரும்புகிறார். ஸ்தோத்திரம். தூக்கி விட விரும்புகிறார். அதற்காக என்ன பண்றாராம்? ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியார் என்ன பண்றாராம்? பிதாவிடத்தில் என்ன பண்றாராம்? வேண்டுதல் செய்கிறாராம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதான் வேதம் முன்னாடியே சொன்னேன். ஏசப்பா 100 ஆடுகள் இருந்தது. 100 ஆடுகள்ல